So far நம்ம wave opticsல Huygens wave theory யூஸ் பண்ணி reflection, refraction, interference, diffraction இந்த characters of light explain பண்ணினோம். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நாம போலரைசேஷன்னா என்ன, எப்படி Huygens wave theory அதை explain பண்ணுது அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ண போறோம். இந்த போலரைசேஷன் கான்செப்ட் தான் லைட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்றத கான்கிரீட்டா ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா இந்த இன்டர்ஃபரன்ஸோ டைஃப்ராக்ஷனோ ரிஃப்ளெக்ஷனோ ரிஃப்ராக்ஷனோ ரெண்டு டைப் ஆஃப் வேவ்ஸும் அண்டர்கோ பண்ணும். லாஞ்சிடியூடனல் வேவ்ஸ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். இப்போ சவுண்டு பார்த்தோம்னா சவுண்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும், சவுண்டும் ரிஃப்ராக்ட் ஆகும், சவுண்டு இன்டர்ஃபியர் ஆகும், சவுண்டு டைஃப்ராக்ட் ஆகும். ஆனா சவுண்டுக்கு இல்லாத ஒரே ஒரு கேரக்டர் இந்த போலரைசேஷன். ஏன்னா சவுண்ட் இஸ் அ லாஞ்சிடியூடனல் வேவ். ஸோ எந்த வேவ் போலரைஸ் பண்ண முடியுமோ அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். லைட்டை போலரைஸ் பண்ண முடியறதுனால லைட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு ப்ரூவ் ஆகும். So polarization is the only phenomenon which clearly proves that light is a transverse wave. சரியா? இது ஒரு இந்த போலரைசேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு அன்போலரைஸ் லைட் சாதாரணமா நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்து சன்னுல இருந்து வர லைட்டா இருக்கட்டும், இப்ப நம்ம டியூப் லைட்ஸ் ஆர்டிபிஷியல் லைட்ஸ்ல இருந்து வரதா இருக்கட்டும், ஒரு கேண்டில்ல இருந்து வர லைட் ஃப்ளேமா இருக்கட்டும், அது எல்லாமே அன்போலரைஸ்ட் லைட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனுக்கு பர்பெண்டிகுலரா வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லைட் இந்த டைரக்ஷன்ல எக்ஸ் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னா இதுக்கு பர்பெண்டிகுலரா பார்ட்டிகிள்ஸ் வைப்ரேட் ஆகணும். அதான் டிரான்ஸ்வர்ஸ். பர்பெண்டிகுலர்னா இந்த ஒய் இசட் பிளேன் நம்ம எடுத்திருந்தா அந்த ஒய் இசட் பிளேன்ல எனி டைரக்ஷன் எடுத்திருந்தாலும் அது இந்த எக்ஸ் டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் தான். என்டையர் பிளேனே எக்ஸுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால ஒய் இசட் பிளேன்ல எனி டைரக்ஷன்ல வைப்ரேஷன் இருக்கலாம். அப்படி இருந்தா அந்த லைட்டுக்கு பேரு அன்போலரைஸ்ட் லைட். அன்போலரைஸ்ட் லைட்னா டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனுக்கு டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன் பர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ நம்ம டிரான்ஸ்வர்ஸ் லாஞ்சிடியூடனல் டிஃபரன்ஸே அப்படிதான் பண்ணுவோம். டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனும் டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷனும் பர்பெண்டிகுலரா இருந்தா டிரான்ஸ்வர்ஸ் வேவ். டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனும் டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷனும் பேரலா இருந்தா அதுக்கு பேர் லாஞ்சிடியூடனல் வேவ். அதாவது வேவ் போகும்போது அந்த பார்ட்டிகிள்ஸ் மேலே கீழியுமா பர்பெண்டிகுலரா வைப்ரேட் ஆச்சுன்னா. ஸோ நம்ம பார்த்தோம்னா பர்பெண்டிகுலரா இருக்கும். ஆனா பர்பெண்டிகுலர்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்காது. இந்த ஒய் இசட் பிளேன்ல எனி டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ அன்போலரைஸ்ட் லைட்னா இட் கண்டெய்ன்ஸ் வைப்ரேஷன்ஸ் இன் வேரியஸ் டைரக்ஷன்ஸ் இன் எ பிளேன் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன். ப்ராபகேஷன் டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் பிளேன்ல நிறைய டைரக்ஷன்ஸ்ல வைப்ரேஷன் இருந்தா அதுக்கு பேரு அன்போலரைஸ்டு லைட். இப்படி இருக்க லைட் நமக்கு ரொம்ப கண்ணுக்கு உறுத்தலா இருக்கு இந்த லைட் பார்த்தா. ஏன்னா அந்த லைட் நம்ம கண்ணுல இன்சிடென்ட் ஆகும்போது ஒவ்வொரு வைப்ரேஷன் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வைப்ரேஷன் கண்ணை அதுக்கு பேரலா இருக்கும், அடுத்த வைப்ரேஷன் இப்படி பிடிச்சி இருக்கும், அடுத்த வைப்ரேஷன் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கண்ணு சுருங்கி விரிஞ்சு அதனால கண்ணுக்கு ஸ்ட்ரெயினா இருக்கு. இப்ப அன்போலரைஸ் லைட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நம்ம நார்மலா இப்படி பண்ணலாம். எல்லா டைரக்ஷன்லயும் வைப்ரேஷன் போட்டு காட்டலாம். இல்லைன்னா இந்த எல்லா டைரக்ஷன்ல இருக்க வைப்ரேஷனும் ரெண்டு டைரக்ஷன்ல மட்டும் ரிசால்வ் பண்ணி இப்படியும் காட்டலாம். ஸோ இப்படி இது ரெண்டுமே ரெப்ரசன்டேஷன் ஃபார் அன்போலரைஸ்ட் லைட். காட்டியிருக்காங்களே ரெட் கலர் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன், அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு வைப்ரேஷன்ஸ் எல்லாம். பக்கத்து டயக்ராம் ரெண்டு டைரக்ஷன் போட்டாலும் என்ன அர்த்தம்னா இப்படி கிராஸா இருந்த வைப்ரேஷனை ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெர்டிகல் காம்பனன்ட் ரிசால்வ் பண்ணிட்டாங்க. அதனால இப்படி ரெண்டு காம்பனன்ட் போட்டா எல்லா டைரக்ஷன்லயும் வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஏபி ரெண்டு டயக்ராமே அன்போலரைஸ்ட் லைட்டுக்கான ரெப்ரசன்டேஷன். இப்படி இருக்கக்கூடிய லைட்டை ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினா இந்த பாக்கி டைரக்ஷன்ல இருக்கிற வைப்ரேஷன் எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த சிங்கிள் டைரக்ஷன் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனுக்கு பர்பெண்டிகுலரா அது மாதிரி இருந்தா அதுக்கு பேர் போலரைசேஷன். The phenomenon of restricting the vibrations of light in a single direction perpendicular to the direction of propagation is called polarization. சிங்கிள் டைரக்ஷனா எப்படி இருக்கலாம் பார்க்கலாம். ஒய் இசட் பிளேன்ல ஒய் டைரக்ஷன்ல இருக்கலாம், இல்ல இசட் டைரக்ஷன்ல இருக்கலாம். எக்ஸ்ல லைட் டிராவல் பண்றதுன்னா ரெட் கலர்ல ரோ காட்டுறது டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன். அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும், ஒரே ஒரு டைரக்ஷனா இருக்கணும்னா அது ஒய் டைரக்ஷனாவும் இருக்கலாம், இசடாவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி கண்ட டைரக்ஷன்ல நிறைய டைரக்ஷன்ஸ்ல இருக்கிற வைப்ரேஷன்ஸ் சிங்கிள் டைரக்ஷனா ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு பேரு போலரைசேஷன். இது மாதிரி எந்த லைட்ல ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் வைப்ரேஷன் இருக்கோ அதுக்கு பேர் போலரைஸ்டு லைட்.
எந்த லைட்டுக்கு வைப்ரேஷன்ஸ் வேரியஸ் டைரக்ஷன்ஸ் நாலும் in a plane perpendicular to the direction of propagationக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படி இருந்தா அதுக்கு பேர் unpolarized light. இது மாதிரி unpolarized லைட்டை polarized லைட்டா மாத்திர ஒரு பினாமினனுக்கு பேரு polarization அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம டெஃபினேஷன் சொல்றோம்னா a transverse wave which has vibrations in all directions in a plane perpendicular to the direction of propagation is called unpolarized light. If the vibrations of a wave are present in only one direction in a plane perpendicular to the direction of propagation, it is called polarized light. And the phenomenon of converting this unpolarized light into polarized light is called polarization. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா லைட் டிராவல் பண்ணி போகும்போது இந்த செகண்ட் டயக்ராம், இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு இது கொஞ்சம் பெட்டரா புரியும். இப்போ இந்த கிரீன் கலர் லைட்டு ஒரு டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன், இந்த டைரக்ஷன் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த டைரக்ஷன் லைட் டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு அன்போலரைஸ்ட் லைட்னு வச்சுக்கணும்னா, இது எக்ஸ் டைரக்ஷன்ல இது டிராவல் பண்றதுன்னு வச்சுக்கலாம். அப்ப ஒய் இசட் பிளேன்ல தான் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் சி இது ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பிளேன் வரைஞ்சிருக்காங்க, அதுக்கு பர்பெண்டிகுலரா இந்த பிங்க் கலர்ல ஒரு பிளேன் வரைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் டைரக்ஷன்ல லைட் போடுறோம்னா இது வந்து எக்ஸ் ஒய் பிளேன்ல வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க, படம் வரைஞ்சிருக்காங்க. ஒரு பிளேன்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கு. எந்த பிளேன்ல வைப்ரேஷன் இருக்கும், அந்த ப்ளூ கலர் பிளேன்ல வைப்ரேஷன்ஸ், அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் பர்பெண்டிகுலரா வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு லைட் போற டைரக்ஷன், அதுக்கு பேர் பிளேன் ஆஃப் வைப்ரேஷன் பேர். அதுக்கு பர்பெண்டிகுலரா அந்த பிங்க் கலர்ல குறுக்கால போட்டிருக்காங்க இல்லையா, அந்த படத்துல அப்படிதான் காட்ட முடியும். அந்த பிளேன்ல வைப்ரேஷன் கிடையாது, ஆனா அதுல டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் இருக்கு. அந்த பிளேன்ல தான் எந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் இருக்கு. ஸோ இந்த ப்ளூ கலர் பிளேன்ல டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் இல்ல, இந்த பிங்க் பிளேன்ல தான் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் இருக்கு. இதுக்கு பேர் பிளேன் ஆஃப் போலரைசேஷன். The plane which contains the vibration is called plane of vibration. The plane perpendicular to the plane of vibration but contains the direction of propagation is called plane of polarization. இது எதுக்கு நான் இந்த டேர்ம் எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அதனால நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ அன்போலரைஸ்ட் லைட்டை போலரைஸ்ட் லைட்டா நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, there are different ways by which polarization can be done. போலரைசேஷன் வந்து செலக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டில பண்றாங்க. நம்ம இந்த இதெல்லாம் போட்டுக்கோம், போலராய்ட் சன் கிளாஸஸ் எல்லாம் போட்டு கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. அதுல பார்த்தா அன்போலரைஸ் லைட் உள்ள வந்து வைப்ரேஷன்ல அதை அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு டைரக்ஷன் வைப்ரேஷன் மட்டும் விடும். இது செலக்டிவ் அப்சார்ப்ஷன். போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்ட் பண்ணி லைட்டை போலரைஸ் பண்ண முடியும். இது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். போலரைசேஷன் பை டபுள் ரிஃப்ராக்ஷன் அது நம்ம படிக்க போறது இல்லை, பட் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். டபுள் ரிஃப்ராக்ஷன் அந்த கான்செப்ட்ல பண்ண போறோம். கால்சைட் கிறிஸ்டல் அனுப்பி பண்ணுவாங்க, பட் we are not going to read that. Polarization by scattering, just I'm going to mention நம்ம புக்ல இருக்கிறதுனால. ஸோ இங்க பார்த்தா தெரியும் போலரைசேஷன் பை ஸ்கேட்டரிங்க்கு எக்ஸாம்பிள் நம்ம சன்லைட் தான். இங்க சன்லைட் பார்த்தோம்னா ஒரிஜினலா வரும்போது சன்லைட் இஸ் அன் அன்போலரைஸ்ட் லைட். அன்போலரைஸ்ட் லைட்னா இட் கண்டெய்ன்ஸ் வைப்ரேஷன்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். இந்த சன்லைட் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்க மாலிகூல்ஸ் மேல படும்போது சன்லைட்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாலிகூல்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல்சோ வைப்ரேட்டிங் இன் வேரியஸ் டைரக்ஷன்ஸ். இந்த எலக்ட்ரான் வைப்ரேட் ஆகும் போது அப்ப சார்ஜஸ் ஆர் வைப்ரேட்டிங் அப்படின்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அனுப்பும். அதுங்க வைப்ரேட் ஆகிற டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல எனர்ஜியை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அனுப்பும். நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில பார்த்திருக்கோம். ஸோ இதுங்க எந்த டைரக்ஷன்ல வைப்ரேட் ஆகுதோ அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல எனர்ஜி அனுப்ப போகுது. இப்போ ஒரு அப்சர்வர் இதுக்கு இந்த இடத்துல லைட் பார்த்தானா சன்னுக்கு நேரா பார்த்தா 0 டிகிரில இப்படி பேரலா பார்த்தா he'll be able to see all the vibrations. இப்ப இவன் கொஞ்சம் கிராஸ் ஆன ஆங்கிள் பார்த்தானா அந்த சன்லைட்டை he'll be able to see a partially polarized light. அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். unpolarized light, polarized light, partially polarized light என்னன்னு சொல்றேன். இப்ப இந்த மாலிகூல சன்லைட் போற டைரக்ஷனுக்கு 90 டிகிரில அவன் அப்சர்வ் பண்ணினா அவனுக்கு கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் லைட், ஒரு வைப்ரேஷன் மட்டும்தான் அவனால பார்க்க முடியும். இந்த டைரக்ஷன்ல லைட் வருதுன்னா only this vibration he'll be able to see. ஸோ பாக்கி எல்லாமே அவனுக்கு ரிசீவ் ஆகாது. ஸோ சன்லைட்டை 90 டிகிரில ஒருத்தர் அப்சர்வ் பண்ணா he'll be able to see only the polarized light. This is because சன்லைட் இந்த மாலிகூல்ல ஸ்கேட்டர் ஆகுறதுனால அந்த டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன் மாறி போய்
அதனால நம்ம போலரைஸ் லைட்டை பார்க்க முடியுது. ஸோ திஸ் இஸ் அ நேச்சுரல் எக்ஸாம்பிள். பட் 90 டிகிரில பாக்குறதுங்கிறதுலாம் இட் இஸ் ஆல் டிஃபிகல்ட். நம்ம பார்க்க போறது இந்த லெசன்ல போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன் தான். பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, பார்ஷியலி போலரைஸ்ட், அன்போலரைஸ்ட். அன்போலரைஸ்ட் லைட் அப்படின்னா அதை ரெண்டு விதமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்படி எல்லா டைரக்ஷன்லயும் வைப்ரேஷன் இருக்குன்னு காட்டலாம். இல்லைன்னா இந்த ரெண்டு டைரக்ஷனை மட்டும் காட்டிட்டு இந்த மூணாவது டைரக்ஷனை இப்படி இப்படி ரிசால்வ் பண்ணிட்டு அதை ரெண்டாக்கிடலாம். ஸோ இப்படி போட்டாலும் அன்போலரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஈக்குவல் வைப்ரேஷன்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அதான் இந்த டைரக்ஷன்ல 50 வைப்ரேஷன் இருந்தா இந்த டைரக்ஷன்ல அதே 50 இருக்கும். அன்போலரைஸ்ட் அப்படின்னா எய்தர் இது மட்டும் இருக்கும் இல்ல இது மட்டும் இருக்கும். ஒன்லி ஒன் டைரக்ஷன்ல வைப்ரேஷன் இருக்கும். பார்ஷியலி போலரைஸ்ட்னா ஒரு டைரக்ஷன்ல அதிகமான வைப்ரேஷன்ஸ், ஒரு டைரக்ஷன்ஸ்ல ஒரு கொஞ்சமான வைப்ரேஷன்ஸ் இருந்தா அதுக்கு பேர் பார்ஷியலி போலரைஸ்ட். இப்ப நான் ஒரு அன்போலரைஸ்ட் லைட்டை ஒரு போலரைசர் வழியா அனுப்புனா இந்த போலரைசர் என்ன பண்ணும், அதோடைய ஆக்சஸ்க்கு பேரலா இருக்கிற வைப்ரேஷன்ஸ் மட்டும் வெளியில வரும். ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் மட்டும் வெளியில வரும். ஐ வில் பி ஏபிள் டு கெட் எ கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் லைட். இப்ப நான் இந்த போலரைசரை ரொட்டேட் பண்ணினா, இப்படி இருக்கிற போலரைசரை, சாரி படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரைஞ்சுப்போம். So you'll be able to understand that. So இப்படி ஒரு போலரைசர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடுக்கு பேரலல் வைப்ரேஷன் மட்டும் அது அனுப்பும். அது போலரைசர். நான் இந்த போலரைசரை இப்படி ரொட்டேட் பண்ணினா, this is a unpolarized light which contains vibrations in all directions. So இப்பயே நமக்கு லைட் வெளியில வரும். ஏன்னா இதுக்கு பேரலா எந்த வைப்ரேஷன்ல இருக்கோ அதெல்லாம் இங்க வந்துடும். ஸோ நான் இந்த போலரைசரை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் இங்க எனக்கு வெளியில லைட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வெளியில வர்ற லைட்டினுடைய இன்டென்சிட்டி மாறாம, சேஞ்ச் ஆகாம, வித்தவுட் சேஞ்ச் இருக்கும். ஸோ அன்போலரைஸ்ட் லைட்டை ஒரு போலரைசர் வழியா அனுப்பினா அந்த போலரைசரை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணா வெளியில வர லைட்டினுடைய இன்டென்சிட்டி மாறாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தா அன்போலரைஸ்ட் லைட்ல எல்லா டைரக்ஷன்லயும் வைப்ரேஷன்ஸ் இருக்கு. அதே ஆன் த அதர் ஹேண்ட் இந்த கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் லைட் இருக்கு, இந்த இப்படி ஃபுல்லா போலரைஸ் ஆயிருக்கு. இந்த லைட்டு நான் போலரைசர் வழியா அனுப்புறேன்னா, ஸோ போலரைசர் இந்த பொசிஷன்ல இருக்கும்போது எனக்கு லைட் வெளியில வரும். போலரைசரை கொஞ்சம் திருப்பிட்டா லைட்டினுடைய இன்டென்சிட்டி குறையும், மேக்சிமம் வந்து குறையும். போலரைசரை கம்ப்ளீட்டா பர்பெண்டிகுலரா வச்சுட்டா லைட்டினுடைய இன்டென்சிட்டி 0 ஆயிடும். இங்க மேக்சிமம் லைட், இங்க லெஸ் லைட். ஏன்னா இந்த டைரக்ஷன்ல வைப்ரேஷனே இல்லை. சரி மிஸ், இது நான் புரிஞ்சுக்கிறேன் மிஸ், 0 வருது. இப்படி இருக்கும்போது இதுக்கு பேரலா இங்க வைப்ரேஷன் இல்லையே, எப்படி இன்டென்சிட்டி கொஞ்சம் வந்தது அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஸோ இது என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன்ல இருக்கிற வைப்ரேஷனை ரெண்டா பிரிச்சுக்கும். இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு, அதுக்கு பர்பெண்டிகுலர். ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்க வைப்ரேஷனை மட்டும் டிரான்ஸ்மிட் பண்ணும், பர்பெண்டிகுலரா கட் பண்ணிடும். ரிசால்வ் பண்ணினதுனால இன்டென்சிட்டி குறைஞ்சது. அதே இந்த பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ரிசால்வே பண்ண முடியாது, அதனால இங்க 0 ஆச்சு. ஸோ ஒரு கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் லைட்டை ஒரு போலரைசர் வழியா அனுப்பி இந்த போலரைசரை ரொட்டேட் பண்ணினா 360 டிகிரி இன்டென்சிட்டி மேக்சிமம்ல இருந்து 0க்கு மாறும். இந்த கேஸ்ல இது வந்து போலரைசரா ஆக்ட் பண்ணல. This is acting as an analyzer. Analyzerனா it's a device which checks whether a light is polarized or not. போலரைசர்னா லைட்டை போலரைஸ் பண்ற டிவைஸ். ஒரே டிவைஸ் தான் போலரைசராவும் ஆக்ட் பண்ணுது, அனலைசராவும் ஆக்ட் பண்ணுது. இந்த சப்போஸ் ஒரு பார்ஷியலி போலரைஸ்ட் லைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டைரக்ஷன்ல நிறைய வைப்ரேஷன், இங்க கம்மி வைப்ரேஷன். இதை நான் ஒரு அனலைசர் வழியா அனுப்பி இதை 360 ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது மேக்சிமம், ரொட்டேட் பண்ணி வரும்போது மினிமமா இருக்கும், 0 ஆகாது, குறைஞ்சிக்கிட்டே வந்து. ஸோ ஒரு அன்போலரைஸ்ட் லைட்டை அனலைசர் வழியா அனுப்பினா, அனலைசரை ரொட்டேட் பண்ணினா intensity remains unchanged. ஒரு கம்ப்ளீட்லி போலரைஸ்டு லைட்டை அனலைசர் வழியா அனுப்பி ரொட்டேட் பண்ணினா intensity changes from maximum to 0.
ஒரு பார்ஷியலி போலரைஸ்டு லைட்டை அனலைசர் வழியா அனுப்பி ரொட்டேட் பண்ணினா இன்டென்சிட்டி சேஞ்சஸ் ஃப்ரம் மேக்ஸிமம் டு மினிமம், நாட் ஜீரோ. நான் ஒரு படம் வரைஞ்சி பார்த்தேன்னா ஆங்கிள் 0, 90, 180, 270, 360. இதுல லைட் அனுப்பி அந்த அனலைசர் வழியா செக் பண்றேன். இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா அந்த லைட்டு அன்போலரைஸ்ட். இன்டென்சிட்டி மேக்சிமம்ல இருந்து 0, 0ல இருந்து மேக்சிமம், மேக்சிமம்ல இருந்து 0, 0ல இருந்து மேக்சிமம் இப்படி மாறினா இதுக்கு பேரு போலரைஸ்டு லைட். அப்படி இல்லாம இன்டென்சிட்டி மேக்சிமம் டு மினிமம், மினிமம் டு மேக்சிமம், மேக்சிமம் டு மினிமம், மினிமம் டு மேக்சிமம், இந்த 0 ஆகல பாரு, மினிமம் இருக்கு. அப்படி இருந்தா அதுக்கு பேரு பார்ஷியலி போலரைஸ்டு லைட். So polarizer na enna, analyzer na enna theriyum. Polarizer is a device which produces the polarized light. Analyzer is a device which checks whether the light is polarized or not. ஒரு polarizer தான் analyzer ஆவும் act பண்ண போறது. சரியா? சோ இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் தெரியும் நமக்கு, malu's law அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னா intensity of the light coming out of the analyzer, அத பத்தி சொல்லுங்க. ஒரிஜினலா ஒரு unpolarized light இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த லைட்டுக்கு இன்டென்சிட்டி I0ன்னு வச்சுக்கலாம். இந்த லைட்டை ஒரு போலரைசர் வழியா அனுப்பி வெளியில வர்ற லைட்டோட இன்டென்சிட்டியை நான் பார்த்தேன்னா the intensity of the light will be equal to I0/2. ஏன்னா இதுல ரெண்டு அன்போலரைஸ் லைட்ல ரெண்டு காம்போனன்ட் இருக்கு, அதுல ஒரு காம்போனன்ட் மட்டும் வெளியில வந்திருக்கு. அதனால we get only I0/2. இப்ப இந்த போலரைஸ்டு லைட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டைரக்ஷன்ல மட்டும் இருக்கு, இந்த லைட்டை இன்னொரு அனலைசர் வழியா நான் அனுப்பினா இப்ப வெளியில வர லைட்டினுடைய இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து I0/2 நான் I' வச்சு, இப்ப வெளியில வர லைட் இன்டென்சிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, malu I is equal to I' cos squared theta. சரியா? இந்த I' இந்த அனலைசருக்கு உள்ள வர லைட்டினுடைய இன்டென்சிட்டி. அன்போலரைஸ்டு லைட்டை போலரைசர் வழியா அனுப்பினா வெளியில வர லைட்டோட இன்டென்சிட்டி பாதி. போலரைஸ்டு லைட்டை ஒரு அனலைசர் வழியா அனுப்பி அதை நாம ரொட்டேட் பண்ணினா வெளியில வர லைட்டினுடைய இன்டென்சிட்டி I' cos squared theta. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். This is called malu's law. இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சம்ஸ் நம்மளே போட சொல்லுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஒரு கொஷின். Two polaroids are kept with the transmission axis inclined at 30 degree. So இது ஒரு polaroid இருக்கு, இன்னொரு polaroid எப்படி வச்சிருக்காங்க, இந்த டைரக்ஷனுக்கு இதோட டைரக்ஷனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்சஸ். ஓகே, unpolarized light of intensity I falls on the first polaroid. Find out the intensity of the light emerging from the second polaroid. ஸோ இந்த unpolarized light I உள்ள வந்ததுன்னா வெளியில வரும்போது I/2 ஆயிடும். unpolarized light தான் பாதி ஆகும். இப்ப வெளியில வரும்போது இது போலரைஸ்ட் லைட்டா மாறியாச்சு. இது கூட வரும்போது வெளியில வர லைட்டோட இன்டென்சிட்டி I is equal to இதுக்கு உள்ள வருது I/2, இது I' வச்சுக்கலாம். So I' is equal to I/2 into cos squared 30. அப்ப I/2 into cos 30 root 3/2, so 3/4 போடலாம். அப்ப 3/8 I. ஸோ I உள்ள வந்ததுன்னா 3/8 வெளியில வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு நிறைய சம்ஸ் போட சொல்லுவாங்க. போலரைசேஷன் பை டிரான்ஸ்மிஷன், malu's law. ஸோ இன்னொன்னு இருக்கு, போலரைசேஷனை ரிஃப்ளெக்ஷன்லயும் பண்ண முடியும்னு. அந்த ப்ரூஸ்டர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ரொம்ப டீட்டெயில்டா படிச்சாரு. என்ன பண்ணாரு, ஐன்ற இன்டென்சிட்டி இருக்கிற லைட், ஒரு அன்போலரைஸ்ட் லைட்டு ஏதாவது ஒரு இதுல வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல படும்போது when the angle of incidence is equal to a particular angle called polarizing angle, the reflected light is completely polarized. இதுல பார்த்தா ரெண்டு டைப் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கும்,
dot arrow. Reflected lightல பார்த்தா இந்த dot மட்டும் இருக்கும். Refracted is partially polarized. Reflected light is completely polarized. எப்ப angle of incidence கரெக்டா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருந்தா மட்டும். ரெண்டு விஷயம், அந்த ஆங்கிளுக்கு பேரு polarizing angle or Brewster angle னு பேரு. When the angle I is equal to IP, ரெண்டு விஷயம். The reflected light is completely polarized. Not only that, reflected க்கு refracted க்கு நடுவுல 90 degree இருக்கு. Angle between reflected ray and refracted ray are perpendicular 90 degree to each other. இப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இதை வச்சு இந்த போலரைசிங் ஆங்கிள் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நம்ம ஆர்னு வச்சுட்டோம்னா, சப்போஸ் யூ டேக் இட் அஸ் ஆர், யூ கேன் ரைட் இது ஆங்கிள் ஐபிங்கனால ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஐபி. ஸோ இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணினா வில் பி கெட்டிங் 180 டிகிரி. அந்த மூணு ஆங்கிள் ஐபி 90, இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் மூணு ஆட் பண்ணினா, ஸோ ஐபி பிளஸ் 90 பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 180, ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஐபின்னு போடலாம். இப்ப நம்ம ஸ்னெல்ஸ் லால இது சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐபி பை சைன் ஆருக்கு பதிலா சைன் 90 மைனஸ் ஐபி. அப்ப காஸ் ஐபி ஆகும். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு டான் ஐபி ஆர் ஐபி இஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் மியூ. ஸோ எந்த ஒரு மெட்டீரியல்லையும் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சா அதுக்கு டான் இன்வர்ஸ் அந்த ஆங்கிள் லைட்டை இன்சிடென்ட் பண்ண வச்சா ரிஃப்ளெக்டட் லைட் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம போலரைஸ்டு லைட்டை ரிஃப்ளெக்ஷன்லையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரூஸ்டர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இப்போ நம்ம கணக்கு போடுறதுக்குன்னு பார்த்தா ரெண்டு ஃபார்முலா, மாலுஸ் லா அண்ட் ப்ரூஸ்டர் லா. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமா. இப்போ நம்ம போலரைசேஷன்னா என்ன, why it is so important, unpolarized light, polarized light, polarizer, analyzer, plane of polarization, plane of vibration, அப்புறம் போலரைசேஷன் பை டிரான்ஸ்மிஷன். அந்த அன்போலரைஸ் லைட்டை போலரைசர் வழியா அனுப்பினா என்ன ஆகும், போலரைஸ் லைட் அனுப்பினா என்ன ஆகும், பார்ஷியலி போலரைஸ்ட் அனுப்பினா என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மாலுஸ் லா தெரியணும். போலரைசேஷன் ரிஃப்ளெக்ஷன்ல எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், ப்ரூஸ்டர்ஸ் லா. ஸோ இவ்வளவுதான் இந்த போலரைசேஷன்ல முக்கியமான டாபிக்ஸ். கணக்கு போடுறதுக்குன்னு பார்த்தா ப்ரூஸ்டர்ஸ் லா அண்ட் மாலுஸ் லா. ஸோ இது லைட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு கரெக்டா கான்கிரீட்டா ப்ரூவ் பண்ணிருக்கு. So with this, we will stop today's class.